என் கரத்தை இப்பொழுது உன் கரம் தொட்டிருப்பதால் தெய்வீக சக்தியின் பேர் வழிக்குள் நீ வந்திருக்கின்றாய். உன் ஆன்மா புதிய சக்தியை, உயிர் சக்தியை பெற்றுவிட்டது. மன தளர்ச்சியை நீக்கி கொண்டு உன்னுடைய உடல் திரும்பவும் உற்சாகத்தை பெறப்போகின்றது. நீண்ட நாட்களாக சேர்க்கப்பட்டிருந்த அந்த பாவத்தினுடைய பயன்கள் தனியும் நேரம் இது. கர்ம நிவர்த்திக்கான நேரம் இது. ஆசீர்வாத கையாய் என்னுடைய கரம் இன்று உன் வாழ்க்கை பாதையை ஒளிர செய்து விட்டது. பொறுமை இல்லாமலும் இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றாய். பொறுமையோடு இருந்தால்தான் நமக்கானது நம்மை தேடி வரும் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டுள்ளாய். பயம் இப்பொழுது உனக்குள் குறைந்து விட்டது. அந்த இடத்தில் உறுதியும் நம்பிக்கையும் அமைதியும் வளர ஆரம்பித்து விட்டது. பாபாவின் கரம் உன் மனதின் குழப்பத்தை சரி செய்துவிடும். நீ எடுத்துக்கொள்ளும் தீர்மானங்கள் தெய்வத்தினுடைய அனுமதியினுடைய உள்நோக்கமாகத்தான் நிச்சயம் இருக்கும். பாபாவின் பார்வை உன்னை உண்மையான முகத்தோடு காண செய்கிறது. முகத்திரையை எல்லாம் கழற்றி நீ உன்னுள் இருக்கும் ஒளியை நீ தெளிவாக காணப்போகின்றாய். உன் மனதில் மறைந்த அந்த தெய்வீக நினைவு இப்பொழுது கிளம்பும். பழைய ஆசைகள், சோகங்கள் விலகி புதிய நம்பிக்கை பிறக்கும். உன் மன ஆற்றல் முப்பெரும் சக்தியாக ஞானமும் கருணையும் செயலோடும் இணைந்து விசுவாசத்தினுடைய மாற்றமாக மாறும் நேரம் இது. உன் உள்ளத்தில் இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும். நீ நினைத்தது இன்னும் நடக்காததற்கு காரணம் என்ன? பழைய செயல்களின் விளைவு இன்னும் முடிந்திருக்கவில்லை. தெய்வ அருள் உடனே வரும். ஆனால் வடிவம் மாறிதான் வெளிப்படும். அதுதான் கர்ம பந்தம். சில நேரங்களில் நம்பிக்கை வளர்ந்தாலும் சந்தேகம் இடையில் நின்று அதிர்ச்சியை தருகின்றதல்லவா? அதனால்தான் அந்த தெய்வ சக்தி உடனே வெளிப்படாமல் இருக்கின்றது. தெய்வ சக்தி எதையும் சரியான நேரத்தில் மட்டும்தான் நிகழ்த்தும். விரைந்து வேண்டுவது மன அழுத்தத்தை தரும். அமைதி வைத்திருப்பதுதான் அருளை வேகப்படுத்தும். பாபா சில நேரங்களில் சோதனைகளை தருகிறேன். உன் நம்பிக்கை முழுமை அடைந்ததா என்று என்னால் அறியப்படுகின்ற தருணம் அது. உன்னுடைய சிந்தனைகள் என் நினைவோடு ஒன்றாகும் பொழுது நிகழ்வு அதற்கேற்ப தெய்வீக ஒழுங்கில் செயல்படும். உன்னுடைய மனம் தளராமல் இருக்கும் பொழுதுதான் என்னுடைய ஆற்றல் நேரமில்லாமல் வழிந்து வரும். உன் நம்பிக்கை தீபம் போல மிளிர வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். அதில்தான் பாபா நான் ஜோதியாக காட்சியளிப்பேன். என்னுடைய நினைவு உன்னுடைய செயல்களை பலப்படுத்தும். என்னுடைய அருள் பலம் உன் செயலின் மூலமாக வெளிப்படும். என்னுடைய நினைவும் செயலும் இந்த அருள் பலமும் 3 கோணங்களாக இணையும் தருணத்தில் நீ நினைத்தது தானாக நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது நீ இருப்பதால் தான் நீ நினைத்ததை நான் நடத்தி கொடுக்க தயாராக வந்திருக்கின்றேன். விருப்பம் நிறைவேறிய பின் உன் மனதில் நிகரில்லாத அமைதி பெருகும். பாபாவின் அருளை உணர்கின்ற அந்த ஒளி உன் வாழ்க்கையை வழிநடத்தும். நன்றி உணர்வோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். உன் சாதனைகளால் பிறருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபாவின் கருவியாக நீ மாறுவாய். புதிய வாழ்க்கை பாதை உன்னை மேலும் தெய்வீக நோக்குக்கு அழைக்கும். ஆத்மாவினுடைய வலிமை உன் உள்குரல் திறந்து தெய்வீக உத்தரவுகள் துலக்க துவங்கும். இப்படி அல்லும் பகலும் பாபா உன்னோடு இருந்து பல நன்மைகளை நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நினைத்தது இப்பொழுது நடக்கப் போவதால் பாபாவின் கரம் உன்னை தீண்டிய இந்த தருணம் உன் வாழ்க்கையில் முழு வெளிச்சம் கிடைத்து விட்டது. பரிபூரணமாக உன்னுடைய வாழ்க்கை மலரும் நேரம் இது. இனிமேல் கவலை இல்லை. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும்.